Hey my families, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சென்னை டு ஒடிசா ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நான் மாமா வரதை தான் பார்த்துருக்கோம். இந்த வாட்டி அம்மா வரதை நான் நேற்றே சொல்லியிருந்தேன். அம்மா வரதை எல்லாத்தையுமே சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே நல்லா இருந்தது. எப்படின்னா ஒரு டூருக்கு போகிறப்பல வந்து நம்ம சாப்பாடெல்லாம் 3 வேளைக்கு கட்டி எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக போயிருந்தோம். அது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு ட்ரெயின் இவ்வளோ தூரத்துக்கு ட்ரெயினில் போயிருக்கியாம்மா? 3 நாள் பயணத்தில் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. 2007 போயிருக்காங்க. 17ன்னு வாய் தவறி சொல்லிட்டேன். 2007 போயிருக்காங்க எங்கள் மாமா வீட்டுக்கு. அதை விட்டால் வேறு எங்கேயும் போனதில்லைல்ல இவ்வளோ தூரம். எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. நான் எங்கள் அம்மாவை ஏசியில் கூப்பிட்டு வர்றேன்னு பார்த்தேன். ஆனால் வந்து அவங்க இருந்த அந்த நிலைமைக்கு வந்து நீ பரவாயில்ல வா இதுலையே அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு வந்தேன். இப்போ போகிறப்ப நான் வந்து ஏசியில் தான் புக் பண்ணோம் அவங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம் சரிங்களா, எதில் புக் பண்ணுறேன் அப்படின்னு. எப்படிமா இருக்குது இங்கே இருக்கிறதுலாம்? சரி ஓகே, நாளைக்கு சொல்லலாம். அதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் சொல்லலாம். கண்டிப்பாக இன்னும் இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிட்டு நாளைக்கு சொல்லலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். கொஞ்சம் காட்டுங்களேன். அந்த கண்ணாடி இறக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க மேடம். பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக பேக்கிங் ஆகிடுச்சு. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இங்க பாருங்க. எங்கள் அம்மா வீட்டில் தட்டு நீ அப்படின்னு கரெக்டாக தான்மா நிற்குது. ஒரு எண்ணெய் தான்மா இப்படி வாங்காரு. எங்கள் அப்பா என்ன நேரம் விபூதி போட்டு விபூதி வச்சு பூ வைக்கல, எல்லாம் வச்சாங்க. அதான் வைக்கல, பூ கவர் அங்கே வச்சிருக்கிறாங்க, மறந்துட்டாங்க. குறை சொன்ன, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆனாலும் இந்த டேடி புக்கு வைக்கிற மாதிரி தான். மேடம் செம்ம கோவத்தில் வராங்க. சரி உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ட்ரெயின் இப்போ தான் எடுத்தாங்க. அப்பா வந்துட்டாரா? சரி சரி, நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். இல்லை சாப்பிட்றேன் வைக்கிறேன். நாங்கள் ஒடிசா போகிறோம். எங்கள் ஒடிசாவோட எங்கள் மம்மி வராங்க. எங்கள் அம்மா கடத்திக்கிட்டு போகிறேன் நான் ஒடிசாவுக்கு. ஒரே அழ எங்கள் அம்மா எங்கள் வரும். ஹலோ பைத்தியம் மாதிரி பண்ணாது சரண்யா. நான் இந்த வருஷம் தான் ரொம்ப காட்டிக்கும் தான். நான் அவனை பாரு. ஐயோ கடவுளே. இந்த வருஷம் தான் ரொம்ப இந்த வாட்டி தான் ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. ஏன்னா என்னோட எங்கள் அம்மா வராங்க. அதனால நான் அழல. ஆனால் எங்கள் அம்மா அழுதுட்டு வராங்க. அவங்க வீட்டுக்காரை இழுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அழுகுறாங்க. அம்பிட்டு காதல். எத்தனை வருஷம் ஆகுது? 35 வருஷம் ஆகுது அம்மா கல்யாணம் ஆகி. 35 வருஷம் ஆகுதா? 30 வருஷம் ஆகுதா? 37ஆ?
வருஷமா எங்கள் அம்மா எங்கள் அப்பா விட்டு எங்கேயும் போய் தங்குறது கிடையாது. அப்படியே போனாலும் அவங்க அக்கா வீட்டுக்கு ஒரு 2 நாள் போவாங்க, அவ்வளோதான். அப்புறம் ஒரு 2 நாள் போயிருப்பாங்க, அவ்வளோதான். வேறு எங்கேயும் போய் எங்கள் அம்மா இருந்தது கிடையாது. இவ்வளோ லாங்கெல்லாம் எங்கேயும் போனது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா போகிறது. அதான் எங்கள் அம்மா தேம்பி இருந்தாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு இந்த வட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட எங்கள் அம்மா சொன்னாங்க நம்ம கீழே உட்காரு அப்படின்னாங்க. இது என்ன இடம் சொல்லு? பிரிட்ஜு. மூலகொந்தம். நாங்கள் சாப்பிட போகிறோம். ஐயா எங்கே சாப்பிடுவோம் பார்க்கலாம். வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டில் தெரியல. இட்லி சப்பாத்தி, இட்லிக்கு தொட்டுக்க என்னது கார சட்னி. நீ தயவு செஞ்சு நீ பேசாத, நீ இது பண்ண. இதுதான் இட்லி. சரண்யா மேடம் இல்லை இல்லை மேடம், 4 படமாக கம்ஃபர்டபுள் இருக்குமா? மாத்திரை போட்டிங்களா? ஏன்னா அவளுக்கு கரெக்டாக இருக்கும், அங்கே போய் ராதா கரெக்டாக இருக்கும். மழை வந்துச்சுங்க மழை வந்துச்சுங்க. அப்படியே ஒரு ரூபா குத்துறோம் கையேடு. இந்த பக்கம் ட்ரெயின் லைன் வராது. அதோ ஏய் அம்மா எவ்வளோ வலிக்குது பாரா. எங்கள் அம்மா அழுகையெல்லாம் போய் ஏறாதா, அழுகையெல்லாம் போய் ஒரு வழியாக நார்மலாக இருக்காங்க. தூங்கி ஏஞ்சதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா நார்மலாக இருக்காங்க. ஆனால் நல்லா போனதுக்கப்புறம் இன்னுமே மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிடுங்க. நிஜமாவே அந்த சுற்றி பார்க்கறதுக்கு ஒருத்தர் 100% சொல்கிறேன், போகிறதுக்கு தான் சொல்லலாம். ஆனால் அங்கேயே வாழணும் அப்படின்னா அது கொஞ்சம் நரகம். கஷ்டம். நரகன்றதை விட அது ஏற்றுக்கிட்டு வாழ்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் தெரியாது. இவங்க வீட்டில் கொஞ்சம் ரொம்ப ஓவர் ரியாக்ஷன் பண்ணுறதுனால அதனால அவளுக்கு அப்படி அவ்வளோதான். அதனால் எங்கள் அம்மா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? அந்த பக்கம் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, அதனால் காட்ட முடியல. எங்கள் அம்மா ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்றப்ப பார்க்கலாம். பாருங்க. ஹலோ. இவ்வளோ கிட்ட காட்டுறது எல்லாம் மறைஞ்சிடுவாங்க. காடு. ஆமாம். நீ பாருங்க, ட்ரெயினில் உட்காந்துட்டு நாங்கள் 2 பேரும் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு. என்ன மேடம் பண்ணுறீங்க? மெஹந்தி போடுறீங்களா? மெஹந்தி சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டியாம்மா? மாத்திரை போடுறியா? பார்க்க நல்லா இருக்கா? அங்கே பாரு மலைங்க. அந்த ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணுங்க. சும்மா ஒரு இது வச்சுட்டு அது இந்த இது வேறு ரொம்ப திக்காக இருக்குது. சுத்தமாக நல்லாவே வர மாட்டேங்குது. ஆனால் பார்த்து ஆனால் காஞ்சதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா கையை பார்க்குறீங்களா? நேற்று கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டது எங்கள் அண்ணி. கிட்ட காட்டுமா, இப்படி காட்டு. பார்த்தீங்களா? நல்லாக்கா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஓகே. நெய் பாலிஷ்லாம் வச்சுக்கிட்டாங்க எங்கள் அண்ணி. அதை தான் எங்கள் அம்மா காட்டுறாங்க. என் ஃபோனை ஹேங் ஆகுது சார். என்ன கொஞ்ச நேரம் இல்லை.
என்ன சாப்பிட்றீங்க? புளி சாதம், தக்காளி தொக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், அந்த பக்கம் வழி இருக்கு, அந்த பக்கம் போ. ஆட்டோ பிடிச்சி போ, சரியா? வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. கிளம்பு போ. பஸ் ஏறிட்டு எனக்கு ஃபோன் பண்ண கட்டக்கில். பாய். தூக்க முடியாமல் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. வந்து இறங்கியாச்சுங்க. வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு நாளைக்கு காலைல பார்க்கலாம். முடிஞ்சால் வீட்டுக்கிட்ட போகிறத எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே பாய். காலி வாங்கிக்கிட்டு இருக்காருங்க வீட்டுக்கு. தக்காளி இல்லை, காலி. பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் கூழ் ஊற்றுற வீடியோவில் அப்படியே ஸ்டாக்கில் வச்சுருக்கேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா ஒடிசாவுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறேன், என்னென்னலாம் பண்ணுறது தான் அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகுது. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறையா பேர் ரெட் கலர் ஹார்ட் கொடுத்ததுங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், லவ் யூ. அம்மாக்காக சீக்கிரமாகவே அம்மா இங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மாவை கூப்பிட்டு போய் அப்பா கிட்ட பத்திரமா சேர்த்துட்டு வந்துடும். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அம்மா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க, சீக்கிரம் அப்பா கிட்ட கூப்பிட்டு போய் சேர்த்துருங்க, அமுச்சிடுங்க அப்படின்னு சொன்னது. கண்டிப்பாக சிஸ்டர், சீக்கிரம் அமுச்சிடுறேன். பூரிக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அம்மாவை நான் அனுப்புகிறேன். ஓகே பாய் எல்லாருக்கும். பார்த்து பத்திரமா இருங்க.